அண்ட் கம்மிங் டு த பில்ட் குவாலிட்டி, நான் மேவ்ரிக் பைக் ரிவ்யூலேயே ஹீரோ கிட்ட நான் சொன்ன மாதிரி அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லைங்க. ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்கும், இல்லைனா பிலோ ஆவரேஜ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் போனேன். பட் சர்ப்ரைசிங்லி ஒரு அருமையான பில்ட் குவாலிட்டிங்க ஹீரோ கிட்ட இருந்து. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஹார்லி டேவிட்சனை விட ஹீரோ பெஸ்ட் 4 to 5 kg என்னமோ தான் வந்து குறைச்சிருந்திருப்பாங்க. பில்ட் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் எக்ஸ்பல்ஸ் 210லையும் நான் சில விஷயங்கள்லாம் பிளாஸ்டிக்னு நினச்சிட்டு இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து ஒரு மெட்டல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு மாதிரி போராக பிளாஸ்டிக் இருக்கணும் அப்படின்னு நினச்சி என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அதில் கை வச்சேன் அப்படின்னா ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஹீரோ கிட்ட இருந்து. ஹீரோ யூ ரியலி டிட் த ஜாப் வெல் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் keep doing the same for all hero bikes. இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு பில்ட் குவாலிட்டியோட இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியாத மாதிரி தோணுச்சு அப்படின்னா எந்தெந்த விதத்தெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோட அறிவுக்கு எட்டின வரைக்கும் நான் செக் பண்ணி ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்துருக்கேன். பட் நான் எல்லா வீடியோலையும் சொல்ல மாதிரி இந்த வீடியோவில் வர கருத்துக்கள் அனைத்துமே என்ன பேஸ் பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் நான் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வரேன். பட் உங்களுக்கு ஒரு வேறு ஆஸ்பெக்டில் கூட அது தெரியலாம். அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம வியூவர்ஸ் சொல்கிறது என்னென்னா, நான் சொல்கிற விஷயங்கள் சரிதானா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை ஷோரூம் போயிட்டு பர்சனலாக செக் பண்ணி பாருங்கள், ரைட் பண்ணி பாருங்கள். அண்ட் வேறு யாராவது எக்ஸிஸ்டிங் யூசர் இந்த பைக் வச்சுருந்தாங்கனாலும் அவங்ககிட்டையும் கேட்டு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பைக்கை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்படின்றது தான். ரைண்டாக போயிட்டு ஒரு பைக் எடுக்கிறீங்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன்.